அதை தொடர்ந்து வந்து ராஜ்குமார் பெரியசாமி டிரெக்ட் பண்றதுல தன்னோட 55வது படத்துல வந்து நடிக்க இருக்கிறாரு. ஸோ இப்படி தன்னோட ஆக்டிங் கரியர்ல ஒரு சைடு இருக்கும் போது ப்ரொடியூசர் சைடுல வந்து அவர் வந்து நிறையவே படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பவர் பாண்டியா இருக்கட்டும், ராயனா இருக்கும், நீ இப்போ கடைசியாக ரீசெண்டாக பார்த்தோம்னா இட்லி கடை, இந்த மாதிரி படங்களை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை தொடர்ந்து அவர் வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. இதுல என்ன ஸ்பெஷல்னா மிருணால் தாக்கூரை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படி வந்து நிறையவே வந்துச்சு. ஸோ அதெல்லாம் உடைக்கிற மாதிரி மிருணால் தாக்கூர் வந்து அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து இல்லை, நான் வந்து தனுஷ் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, இதெல்லாம் வந்து ரூமர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க. ஸோ அது அந்த டைமில் வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்சராக இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து இந்த படத்தை வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின் போது ஓகே ரைட் என்னமோ பண்ண போகிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு பீரியட் ஃபில்மாக எடுக்க வருவது, அதாவது 60s 70s நடந்த ஒரு விஷயமா வச்சு தான் இந்த படம் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் தனுஷோட அப்டேட் ஒன்று கொடுத்தீங்க, அதே மாதிரி நான் ஒரு அப்டேட் தர்றேன். அதாவது அப்டேட் கிடையாது, இது வந்து 2-3 டேஸ்க்கு முன்னாடி சொன்னது தான். நாங்கள் நல்லா ட்விட்டர்லேயே பார்த்துட்டோம்டா, நீ எதுக்குள்ள புதுசாக வந்து சொல்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ நம்மளாம் ராட்சசன் படத்துக்கு பிறகு வியந்து பார்த்த ஒரு சைக்கோ த்ரில்லர் படம்னா போர்த்தொழில சொல்கிறேன். அந்த டைரக்டர் தான் இப்போ அடுத்து வந்து நம்ம தனுஷை வச்சு டைரக்ட் பண்ணி அந்த படத்துக்கு கரன்ற பேரை வச்சு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணி படம் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பேன் இந்தியன் ஸ்டார்ஸ்னு ரொம்பவே நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பா இப்போ பேன் இந்தியன் ஸ்டாரை தவிர்த்து இப்போ வந்து பேன் இந்தியன் மூவிஸா வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த வகையில் இவங்க பேன் இந்தியன் மூவிஸ்க்கெல்லாம் தலைவன்னு சொல்றேன்னா கேஜிஎஃப், ராக்கி பாய். எஸ். ஸோ யாஷ் வந்து இப்போ வந்து தற்போது வந்து டாக்ஸிக் படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து அவர் வந்து ராமாயணம் 1, ராமாயணம் 2 இந்த படத்துல வந்து நடிக்க இருக்கிறாரு. இந்த அளவுக்கு அவர் பிஸியா இருக்கிறாரே. KGF 3 வந்து வருமான்ற கேள்விக்கு வந்து யாஷ் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஸோ யாஷ் பிஸியா இருக்கிற மாதிரியே தான் KGF பட டைரக்டரும் ரொம்பவே பிஸியா இருக்காரு. இப்போ அவர் பார்த்தோம்னா ஜூனியர் NTR வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சலார் படம் எடுத்துட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து சலார் 2க்கும் அவர் ரெடியாகி இருக்கதா வந்து நியூஸ் வந்திருக்கு.